சாரா சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பின்பகுதியை வச்சு முன்பகுதியில் எப்படியெல்லாம் மார்க் பண்ணாங்க அதனுடைய விளக்கங்கள் எல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ஹோலு, கழுத்து, அதே மாதிரி மிட் பாயிண்ட் எப்படியெல்லாம் மார்க் பண்ணுறாங்க, அதே மாதிரி கீழே அந்த சுற்றிலும் அந்த மிட் பாயிண்ட்லேருந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய டாட் வந்து எந்த மெத்தடில் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற முழு விளக்கமும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ச்சியாக அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் இது சொல்கிறது. ஏன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அதை தொடர்ந்து சொல்கிறது. அதே மாதிரி இந்த வீடியோஸில் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நீங்கள் கேட்க நினைக்கிற அத்தனை கேள்விக்கு உண்டான பதிலும் அதில் இருக்குதோ அப்படிங்கிறனால நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு போன வீடியோ பார்த்தவங்களுக்கு அதுக்கு தெரியும். அப்படி சப்போஸ் இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் அதை தொடர்ச்சியாக பாருங்கள். வாங்க இந்த வீடியோவில் இன்னும் எவ்வளோ விளக்கமாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் நெக்கு கிட்ட பாத்தீங்கன்னா சின்னதா நெக்கினோட அளவுக்கும் ஷோல்டரோட அளவும் ஈவனா வரணுங்கிறதுக்காக இது வந்து ஆம்ஹோல் கட் பண்ணிட்டோம். நெக்கு கிட்ட சின்னதா ஒரு கட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் இதெல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இதை எடுத்துறேன். இப்போ நீங்க இந்த நெக் லைனை வந்து கரெக்டா உங்களுக்கு கொஞ்சம் வைடா வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இப்படி மார்க் பண்ணி கொஞ்சம் இப்படி போட்டுக்கோங்க. இதுல இருந்து நம்ம இந்த ஷேப் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆம்ஹோலையே கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள மட்டும் நம்ம இந்த ஷேப் கட் பண்ணா போதும். இங்க மேல இருந்தே கொண்டு வரணும்னு இல்லை, இந்த லைன்ல மட்டும் சென்டர்ல இருந்து நம்ம கொண்டு போனா போதும். ஓகேங்களா? இப்ப மேல் பக்கம் இதுதான். இதுக்கப்புறம் நம்ம டாட் வந்து எப்படி மார்க் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் 36 அப்படிங்கும்போது மேல என்ன பண்றீங்கன்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட வந்து எதுலயும் சேர்த்தாதீங்க. இது வந்து நமக்கு சீம் லைன். இப்ப இங்க இருந்து 9 இன்ச்சுக்கு நான் ஒரு லைன் போடுறேன். ஏன்னா 36 வந்து நான் மிடில் செஸ்ட் அளவா வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ இதுல பாதி வந்து 4.5 இன்ச்சு. சேம் இந்த டாட் இது எல்லாமே நீங்க நார்மல் இதுக்கு பண்ண மாதிரி தான். இந்த லைன் மட்டும் நான் போட்டு காட்டுறேன், கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ இந்த லைன் பாத்தீங்கன்னா நமக்கு மிடில் செஸ்டினுடைய மிட் பாயிண்ட். அது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நீங்க செஸ்ட் ரவுண்டை வந்து 4ஆ பிரிச்சுக்கலாம். இல்ல மிடில் செஸ்ட் அளவு இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க 4ஆ பிரிச்சுக்கலாம். அப்போ வர்றதுதான் இந்த உயரம். சரிங்களா? இல்ல நீங்க டைரக்டா பாடியில மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இது உயரம். அதுக்கப்புறம் இதுல பாதி பாத்தீங்கன்னா நான் எந்த லைன் போட்டிருக்கேனோ அதுல இருந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த 2 புள்ளியும் சேர்ற இடம் தான் நமக்கு வந்து மிட் பாயிண்ட். இப்ப அதே மாதிரி இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் மிட் பாயிண்ட். இது வந்து அண்டர் பஸ்டுக்கான லைன். சரிங்களா? இது இப்படி நம்ம கிராஸ் பண்ணும்போது இது மேல ஏறி வரும். ஏன்னா இவ்வளவு உயரம் நமக்கு அண்டர் பஸ்டுக்கு தேவைப்படாது. இந்த உயரம் வந்து மேல ஏறி வரும். நம்ம இப்படி கிராஸ் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து இதுல போயிடும். அதனால நீங்க இங்க இந்த அளவும் கரெக்டா ஸ்ட்ரைட்டா வரும். சரிங்களா? இதுவும் ஸ்ட்ரைட்டா வரும். இப்ப இதுல வந்து நம்ம இந்த டாட்னுடைய அளவை எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இதுல வந்து 4.5 இன்ச்சு நான் கொடுத்துருக்கேன். இங்க இருந்து இங்க 4.5 இன்ச்சு, இங்கேயும் 4.5 இன்ச்சு, இதுவும் 4.5 இன்ச்சு, இதுவும் 4.5 இன்ச்சு. இப்போ கப் ஷேப் உங்களுக்கு ஷார்ப்பா தான் வேணும் அப்படின்னா இங்க வந்து நீங்க ஒரு 1.5 இன்ச்சு இறக்கிக்கலாம். சரிங்களா? இதுவே நார்மல் பிளவுஸா இருந்தா 2.25 வைக்க சொல்லியிருப்போம். ஏன்னா கப் ஷேப் வந்து நமக்கு பிளாட்டா தான் வேணும். இதுவே கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது இந்த உயரம் வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் மேல எடுத்துட்டு போகலாம். நல்லாவே பிரேசியர் கட் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்னுடைய உயரத்தை நம்ம எவ்வளவு வேணாலும், இப்ப இதுல 4.5 இருக்கு, நான் இதுல வந்து 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா?
அப்ப உங்களுக்கு இங்க இருந்து நீங்க பார்க்கும்போது 4+1 அந்த மாதிரி வரும், 5 இன்ச் அப்படி வருங்க. அப்ப இதனுடைய உயரம் பார்க்கும்போது உங்களுக்கு 4.5ல எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு நம்ம மேல தள்ளிக்கலாம். இப்ப நார்மல் கட் பிளவுஸ் அப்படின்னா ஃபிளாட்டா கப் ஷேப் வேணும் அப்படின்னா 2.25 வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஷார்ப்பா வேணும்னா இந்த அளவை நம்ம இந்த இது வரைக்குமே மேல ஏத்தி கொண்டு வரலாம். இந்த பாயிண்ட் வரைக்குமே ஏத்தி கொண்டு வரலாம். அப்ப என்ன பண்ணும்னா இந்த இது வந்து டாட் போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா போட்டுக்கணும், கொஞ்சம் தள்ளி மேல போட்டுக்கணும். சரிங்களா? இப்ப நான் இதுல வந்து இங்க ஃப்ரண்டோட லென்த் பாத்தீங்கன்னா 4.5 இன்ச் வர மாதிரி நான் மார்க் பண்ணிருக்கேன். இதுல டவுட் இருக்குங்களா? இந்த பாயிண்ட் அதாவது முன்னாடி இது ஓப்பன் லென்த் நம்ம சொல்லுவோம். மெஷர்மெண்ட் எடுக்கும் போது நம்ம ஓப்பன் லென்த் தான் இதை எடுப்போம். இதை வந்து முன்பக்க உயரம்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ரண்ட் லென்த், இது வந்து ஓப்பன் லென்த். இது வந்து இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 4.5. சரிங்களா? இதுவும் 4.5, இதுவும் 4.5. அப்ப இந்த இது மட்டும்தான் நமக்கு முன்பக்கத்துல இது வரைக்கும் வச்சுட்டா பிரின்சஸ் கட் வர மாதிரி ஃபுல் லென்த் வருதுங்க. அது ஏத்திதான் ஆகணும், ஏன்னா இதை ஒட்டி பிடிக்க முடியாது. இதை ஏத்துவோம். அப்ப நமக்கு அந்த ஷார்ப் வரும்போது இந்த டாட்டினுடைய ஷேப்பும் மாறும்போது இது அதுக்கு நேரா வரும்போது இது கரெக்டா வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் மேல ஏத்திருக்கேன். இப்ப இதையும் நம்ம ஒரு லைன் போட்டு சொல்லுங்க. இந்த சென்டர்ல இருந்து 1.5 இன்ச். சரிங்களா? ஆமா, இது 1.5 இன்ச். அதாவது இது டோட்டலா வச்சுட்டோம் அப்படின்னா 4.5 இன்ச்சுங்க. இதுல பாதி வேணும் அப்படின்னாலும் நீங்க 2.25க்கு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படி வச்சு நீங்க பிளவுஸ் தைச்சாலும் கரெக்டா தான் இருக்கும். ஆனா கப் ஷேப் வந்து நார்மலான ஒரு ஃபிட்டிங்ல தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நல்லாவே ஃபிட்டிங்கா வேணும் அப்படின்னா இந்த உயரத்தை நம்ம மேல ஏத்திட்டே வரணும். இது ரெண்டுக்கும் நீங்க இதுல மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஹெவி பஸ்டா இருக்கு அப்படின்னா இதை நீங்க இன்னும் கூட ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச்சு கூட நீங்க இறக்கிக்கலாம். இப்படி கூட கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு சாகிங்கா இருக்கிறவங்களுக்கு ஃபிட்டிங்கா வேணும்னா நீங்க மேல ஏத்துங்க. நமக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் வேண்டாம், நார்மலா போதும் அப்படின்னா இதை நீங்க கீழே இறக்கிட்டு வாங்க. அவ்வளவுதான். இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து மேல ஏத்துறதும் கீழே இறக்குறதும் தான் நமக்கு கப் ஷேப்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட். சரிங்களா? ரொம்ப ஹெவி பஸ்டா இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த ஃபுல் லென்த்துமே வச்சுட்டு இதுக்கு கீழே தான் நம்ம யோக் வைப்போம். இல்ல இப்போ இந்த அளவு நான் வைக்கிறேன் இல்லைங்களா, இப்ப நான் இந்த அளவையே நான் இங்க வைக்கிறேன், உங்களுக்கு 4 இன்ச்சுக்கு வைக்கிறேங்க. சரிங்களா? அப்ப பார்த்தா இந்த 1/2 இன்ச் தான் உங்களுக்கு கேப் வருது. இப்ப இதை நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு இது சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு இந்த மார்க்கிங் இப்ப இருக்கு இல்லைங்களா, இப்ப இந்த மார்க்கிங் மாறும்போது உங்களுக்கு அது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்ப நான் வந்து இந்த லைனை பார்த்துதான் இதை வந்து நான் கிராஸ் தான் கொண்டு போறேன். சரிங்களா? இப்ப இந்த பாயிண்ட்லயுமே கிராஸ் கட்டிங் அப்படின்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே மேல ஏத்திக்கோங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட்லயே மேல ஏத்திக்கோங்க. இந்த பாயிண்ட்ல வச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும். சரிங்களா? இங்க வந்து நம்ம 3 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இது. இது வந்து பாத்தீங்கன்னா 1.25 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட். சரிங்களா? இப்ப நான் இங்க இருந்து இப்படி மேல ஏத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த கப் ஷேப் வந்து இப்படி வைக்கிறதுக்கும் இப்படி இருக்கிற கப் ஷேப்புக்கும் இப்படி இருக்கிற கப் ஷேப்புக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கி வரும். அதே மாதிரி இந்த பட்டியும் சைட்ல இறங்கி வரும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த 3ன்னு எங்க நான் பாயிண்ட் பண்ணேனோ அந்த இடத்துல நான் லைன் போட்டிருக்கிறனால இங்கேயும் பட்டியும் மேல லிஃப்ட் பண்ணி கொடுக்கும், இங்கேயும் நமக்கு உயரமா வரும். சரிங்களா? இப்ப இதுல இருந்து நம்ம டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்றோம். இப்ப இந்த 35க்கு வந்து நான் 3 இன்ச் மார்க் பண்றேன். சரிங்களா? எங்க இருந்து மார்க் பண்றேன்னா இந்த நமக்கு எந்த இடத்துல பாடி சுற்றளவு வருதோ அங்க இருந்து நான் வந்து 3 இன்ச் நான் மார்க் பண்றேன். ஃபார்முலானா நீங்க செஸ்ட் ரவுண்ட வந்து 12ஆ பிரிச்சுக்கோங்க. மேல வர செஸ்ட் ரவுண்ட, அதாவது மிடில் செஸ்ட், மிடில் செஸ்ட், நம்ம செஸ்ட் ரவுண்ட் நார்மலா எடுக்கிற அண்டர் ஆர்ம்ல இருந்து எடுக்கிற ரவுண்டு. அப்ப நீங்க வந்து ஒரு சிலர் வந்து அப்பர் செஸ்ட் அப்படிங்கறத வேற மாதிரி மீன் பண்ணுவாங்க. அதனால இது வந்து உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு, இது மிடில் செஸ்ட் ரவுண்டு, இது லோயர் செஸ்ட் ரவுண்டு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த செஸ்ட் ரவுண்ட வந்து நீங்க 12ஆ பிரிச்சீங்கன்னா என்ன வருதோ அந்த அளவை இங்க மார்க் பண்ணிக்கோங்க.
ஆமா, இந்த கிராஸ்ல மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கிராஸ்ல மார்க் பண்ணிட்டு அந்த கிராஸை வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுல வந்து என்ன பண்றீங்கன்னா, இங்க நான் எவ்வளவு அளவு வச்சிருக்கேன்னா 1.25 வச்சிருக்கேனா, அப்ப இங்க வந்து 2.5 இன்ச் நான் மார்க் பண்றேன். எதனால மார்க் பண்றேன் அப்படின்னா, நம்ம டாட்டை வந்து 2ஆ மடிச்சு தான் நம்ம டாட் பிடிப்போம். அப்போ ஒரு சைடு 1.25 வரணும்னா 2 சைடு அப்படிங்கும்போது 2.5 இன்ச் வரும். அப்ப இந்த 2.5 இன்ச்சும் இந்த 1.25 இன்ச்சும் நம்ம கரெக்டா இதுல மார்க் பண்ணிக்கிறோம். அது வந்து இங்க நான் 3 இன்ச் வைக்கிறேன் இல்லைங்களா, அந்த லைனுங்க. கிராஸ் கட்டிங் வரும்போது இப்ப இப்படி வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த உயரம் தான் நமக்கு. இதுவே போதும். அதெல்லாம் வேண்டியதில்லை, அதெல்லாம் வேண்டியதில்லை. நீங்க இங்க இருந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இதுவே நீங்க இங்க இந்த அளவுல இருந்து வைக்கும் போது உங்களுக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க வரும். அப்ப இங்க இருந்து இங்க 2.5 இன்ச் இப்படி வரும், அதிகமாகும். இது வந்து ஃபிட்டிங்கா வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே நான் கொஞ்சம் எக்ஸஸா விட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆடுறீங்க இங்கீங்களா, இது வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி அகலப்படுத்தி இருக்கேங்க. ஆமா, நீங்க வந்து நார்மலா இங்க இங்க இருக்க அளவு இங்க வச்சீங்கன்னா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு இப்படி வருங்க. சரிங்களா? இதுவே நம்ம இன்னும் ஒரு 1/2 இன்ச் தள்ளி ரவுண்ட் போட்டோம்னா இப்படி வருங்க. மேக்சிமம் இல்ல, மினிமம் 1/2 இன்ச்சுங்க, மேக்சிமம் 3/4 இன்ச் வரைக்கும் கூட தள்ளலாம். ஏன்னா இது வந்து இப்படி இங்க ஹூக் பட்டி வி பட்டி எல்லாம் வைக்கும் போது துணி இங்க கம்மி ஆயிரும். அப்ப என்ன ஆகும்னா நம்ம போட்டிருக்கிற பிளவுஸ் வந்து ஏன்னா நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் இப்படியே நமக்கு பாடியில உட்காராது, நம்ம இழுத்து போடும்போது இப்படிதான் வரும். அப்ப இந்த இடத்த வந்து எனக்கு கொஞ்சம் டீப் பண்ணி கொடுங்க அப்படின்னா இந்த இடத்த மட்டும் நம்ம இப்படி இந்த ஷேப்ல இப்படி கொஞ்சம் அவுட்டர்ல கொண்டு போகணுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். சொல்லுங்க. ஆமாங்க, ஆமாங்க. 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியா வெட்டிக்கோங்க. எல்லாருக்குமே அது, ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் டீப் ஆர்ம் ஹோல் தான் வைக்கிறோம். சரிங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலான ஆர்ம் ஹோல்னா இப்படி மேல போகும் ரவுண்டு, அப்ப வந்து ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் கூட நம்ம வெட்டலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் இந்த ஒரு ஹாஃப்ல இருந்து தான் இப்படி ரவுண்ட் பண்ணி வெட்டுறனால நீங்க இங்க மட்டும் எடுத்தா போதும். அப்போ ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது, 1/2 இன்ச்சுன்னு நான் சொன்னேன்னா நீங்க அதை விட கொஞ்சம் சேர்த்திடுவீங்க. அதனால 1/2 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் கம்மியா அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அளவு கரெக்டா வந்துடும். இப்ப இங்க என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து நெக் வந்து லூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிராஸ் பண்றேன். குறையாதுங்க, ஏன்னா நம்ம 4 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் பாடிக்கு. சரிங்களா? நம்ம நார்மலா ஒரு செஸ்ட் ரவுண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து 4 இன்ச் சேர்த்தி தான் நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்றோம். அப்ப இதுக்கெல்லாம் சேர்த்தி தான் அந்த 4 இன்ச். அப்போ உங்களுக்கு இப்போ இங்க இருந்து இங்க நம்ம மெஷர் பண்ணும்போது நம்ம எடுத்திருக்கிற செஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 1/4 இன்ச் மட்டும் கம்மியா இருந்தா போதும். எல்லாருக்குமே 4 இன்ச் தான். ஆனா இப்ப நீங்க நெக் இறக்க இறக்க அந்த கழுத்து உள்ள பேக் உள்ள வந்துச்சு பாத்தீங்களா, அப்ப வந்து உங்களுக்கு அந்த ஈஸ் அலவன்ஸ் குறையும். அது எவ்வளவு அவங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதுவாவே சரியாயிக்கும். இப்ப இதுவே நீங்க வந்து நெக் வந்து மேல இருக்கவங்களுக்கு வச்சீங்க அப்படின்னா கரெக்டா 1/4 நமக்கு வருங்க. அதுவே நம்ம கீழே இறக்கி வைக்கும் போது ஆர்ம் ஹோல் வந்து உள்ள தள்ளி வரும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஈஸ் அலவன்ஸ்ல அது கரெக்டா நின்னுக்குங்க. அதனாலதான் அந்த பேக் ஆர்ம் ஹோலை நம்ம உள்ள தள்ளி கொண்டு வர்றது. 1/2 ஓகே, ஏன்னா இல்லன்னா நெக் லூஸ் வருதும்பாங்க. அதனால நான் அது என்ன இப்ப நான் மேக்சிமம் சொல்றது இந்த செஸ்ட் ரவுண்ட் 1/4 என்ன வருதோ அது வச்சிருங்க அப்படின்றுவேன்.
ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்க்கும்போது கொஞ்சம் லூஸ் வருது அப்படிங்கிறாங்க. அதனால நான் ஒரு 1/4 இன்ச் குறைச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். சரிங்களா? இப்போ 9.25 வைக்கிறேன். 9.25 வர இடத்துல நான் 9.5 மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 1/4 இப்ப 40 வந்துச்சு அப்படின்னா நீங்க 9.25 வச்சுக்கோங்க. அந்த அளவு எப்படியோ அதுல இப்ப நார்மலா பேக்ல பாத்தீங்கன்னா 9.25 நான் அளவு வச்சுதான் ஃபர்ஸ்ட் லைன் போட்டேன் அப்படின்னா அதை விட ஒரு 1/4 இன்ச்சு உள்ள குறைச்சு நான் 9.5க்கு நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 9.5ல நான் வந்து நாச் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நெக்கும் ஓகே, லூஸ் வராது, ஆர்ம் ஹோலும் ஓகே, அதுலயும் எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நமக்கு இங்க வர கப் ஷேப்பை மட்டும் பார்த்துக்கலாம். இதுல எதுவும் டவுட் இருக்குங்களா? ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து இன்னும் இங்க கொஞ்சம் பிடிக்கும் போது இன்னும் ஒரு 1/4 இன்ச் குறையுங்க. தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம். ஏன்னா இங்க ஒரு 1/4 இன்ச் போகுங்களா, 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியா போகும். இங்க தான் டாட் பிடிப்போம், அதனால இங்க கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒரு 1/4 இன்ச் குறையும். நம்ம அந்த அளவுக்கு நீங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க பிளவுஸ் போட்டீங்கன்னாவே கரெக்டா இருக்கும். நீங்க மறுபடியும் அதை மெஷர் பண்ண தேவையில்லை. நீங்க இடுப்பு சுற்றளவு, கை சுற்றளவு, ஆர்ம் ஹோல்ல வேணா நீங்க செக் பண்ணிக்கலாமே ஒழிய செஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்க ப்ராப்பரா நெக் லைன் எல்லாமே கரெக்டா வச்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க இந்த நாச் போட்டுட்டீங்க அப்படின்னா அதை ரீசெக் பண்ண தேவையில்லை. தைக்கிற அளவு மட்டும் கரெக்டா பிடிங்க. இங்க வந்து நீங்க 1/4 இன்ச் அப்படின்னா அந்த 1/4 இன்ச் தான் பிடிக்கணும். இங்க 1/4 இன்ச் அப்படின்னா அந்த அளவு தான் நம்ம வைக்கணும். அது போக நமக்கு செஸ்ட் ரவுண்டு கரெக்டா வந்துருங்க. அந்த நீங்க வந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு மெஷர் பண்ணும்போது 1/4ல 1/4 இன்ச் கம்மியா இருந்தா ஓகே. ஏன்னா இதுல என்ன ஆகுதுன்னா நம்ம போடும்போது துணி எக்ஸ்பெண்ட் ஆகுறது ஒரு விஷயங்க. நெக் டீப் கொடுக்கும் போது தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நெக் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்குங்க. சரிங்களா? இப்ப அதை எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணி தான் இந்த இது வச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஹூக் பொறுத்த வரைக்கும் டைட்டா, ரொம்ப டைட்டா இல்லாம கொஞ்சம் டைட் பண்ணி போட்டோம்னா தான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது லூஸ் கொடுக்காம அதே ஃபிட்டிங்ல இருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போடும் போதே அதை லூஸா போட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் நேரம் ஆக ஆக அது எக்ஸ்ட்ரா தொங்கும். இந்த ஷோல்டர் கிட்டையும் நமக்கு லூஸ் வரும். சரிங்களா? அதனால இதை வந்து நம்ம கரெக்டா அளவு வச்சு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை இது. சப்போஸ் இன்னும் இங்க நெக் இறங்கி இருக்கு அப்படின்னா நீங்க இங்க இருந்து மெஷர் பண்ணும்போது இன்னுமே கூட இது குறையலாம். நெக் இங்க 8 இன்ச்சு 7 இன்ச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க இங்க இருந்து மெஷர் பண்ணும் போதும் உங்களுக்கு அதே 1/4 இன்ச்சு குறைச்சு நீங்க வந்து மெஷர் பண்ணீங்கன்னா போதும். மிடில் செஸ்ட் வந்து ஏஜ் ஆனவங்களுக்கு நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ராப்பரா கரெக்டா வராதுங்க. ஏன்னா அது சாகிங் பஸ்டா இருக்கும்போது நம்ம மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பிரேசியர் போட்டு ஒரு ஃபிட்டிங்கா ஒரு பிளவுஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா தான் நமக்கு மிடில் செஸ்ட் வந்து ப்ராப்பரா வருங்க. அப்படி இல்லாத போது நீங்க ஓரளவுக்கு, ஏன்னா ரொம்ப சாகிங்கா இருக்கும்போது எந்த இடத்துல ஹைட் இருக்கோ அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்சிமம் இந்த இடம், இந்த அப்பர் செஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சாகிங்கா தான் இருக்கும். கொஞ்சம் வெயிஸ்ட் கிட்ட பாத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டா வரும். அப்ப அந்த இடத்துல நீங்க மிடில் செஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சென்டர் ஹைட் கொடுக்கணும். ஏன்னா நீங்க இப்போ புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி ஒரு பிளவுஸ் தச்சு, அதாவது ரொம்ப ரிஸ்கா நார்மலா இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கணுங்கிறது இல்ல. ஒரு எத்தனை தடவை தைச்சாலும் அவங்களுக்கு மட்டும் அந்த இது கரெக்டா வரல அப்படின்னா ஒரு பிளவுஸ் நீங்க அந்த ப்ரொசீஜர் பண்ணி தைச்சு அவங்களுக்கு போட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அதுல மறுபடியும் என்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அதை பண்ண முடியும். சரிங்களா? இப்ப நார்மலா நான் தைச்சிருக்கிறதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் லென்த் வந்து 7+8 வரைக்கும் கூட வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் யோக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்படி போட்டாதான் அவங்களுக்கு அது கரெக்டா வருதுங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா நெக் வந்து 4 இன்ச்சுக்கு கீழே வரவே கூடாது. சரிங்களா? இங்க 4 இன்ச்சுக்கு கீழே வராம இருந்தாதான் இங்க 7 to 8 வைக்கும் போது சின்னதா யோக் வைக்கும் போது அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். ஃப்ரண்ட் நெக்கை மட்டும் இறக்கிட்டீங்கன்னா நீங்க என்னதான் பண்ணீங்கனாலும் அந்த பஸ்ட் வந்து கரெக்டான இதுல வந்து ஃபிட் பண்ண முடியாது. அப்படிதான் வருங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க. நான் ரெகுலரா ஒரு ஒரு 2, 3 கஸ்டமருக்கு அப்படிதான் நான் ஸ்டிச் பண்றேங்க. ஏன்னா அப்ப யோக் பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு 2 இன்ச்சுக்கு தான் நான் வைப்பேங்க யோக்கு சைட்ல. சரிங்களா? ஃப்ரண்ட் வேணா கொஞ்சம் பட்டி பெருசா வேணுமேங்கறக்காக 2 அப்படிங்கறத மேல் பக்கமா ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 2.5 வச்சுக்கிறேங்க. இல்ல நீங்க அப்ப ஃப்ரண்ட் ஹைட் வச்சு பேக் வச்சீங்கன்னா அது ஷர்ட் மாதிரி தான் இருக்குமே ஒழிய உங்களுக்கு பேக் வந்து ஃபுல் லென்த் வந்துருங்க. பேக் வந்து ஒரு 14.5 15 அதுக்குள்ளதான் நம்ம வைக்க முடியும். ஏன்னா நார்மலான ஹைட் இருக்கு உங்களுக்கு. ஆனா பஸ்ட் சைஸுக்கு மட்டும் நம்ம அதுக்காக உடம்பு இறக்கணும் அப்படின்னா 1.5 மீட்டர் கிளாத் இருந்தாலுமே நமக்கு அதுக்கு கரெக்ட் பண்ண முடியாது. அதனால பேக் என்ன ஹைட்டோ அதை சைட்ல வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்ல பட்டியை மட்டும் இங்க 2 வச்சீங்க அப்படின்னா நீங்க இங்க 2.5 வர்ற மாதிரி வச்சீங்க அப்படின்னாதான் ஓரளவுக்கு யோக் வந்து இதா இருக்கும்.
இப்போ இதுல பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்போ இந்த 2.5 இன்ச்சு இதுல வந்து மிட் பாயிண்ட் எனக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து இங்க வந்தாச்சு. இப்ப இந்த இடத்துல இருந்து நான் சின்னதா ஒரு கட் போட்டுக்கிறேன். இப்ப இந்த மிட் பாயிண்ட வந்து நான் சென்டர் பண்ணி இத வந்து இந்த லைனோட நானு ஃபோல்டு பண்றேன். சரிங்களா? இப்போ இதுல வந்து நான் இங்க மார்க் பண்ணதுனால இங்க 3 இன்ச் வச்சிருக்கேங்களா? இந்த 3 இன்ச்ல லைன் போட்டு 2.5 இன்ச்சு. அதுக்கு மிட் பாயிண்ட் வந்து 1.25. அத வந்து இந்த லைன்ல ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மிட் பாயிண்ட் கிடைக்குதுங்க. சரிங்களா? இப்ப இங்க இந்த பாயிண்ட இது மார்க்கிங் தெரியாது பேக் சைடுங்கிறதுக்காக நான் இங்க கட் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்ப இத வந்து நான் ஃபோல்டு பண்ணி ஏற்கனவே நம்ம போட்டிருக்க லைன் மேல பிளேஸ் பண்றேங்க. ஆமாங்க. இந்த மிட் பாயிண்ட் வந்து இந்த லைனு, இந்த மிட் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. சரிங்களா? இப்ப இத வந்து நான் இப்படி மடிச்சிருக்கேன். இப்ப இதுக்கு தான் வந்து இப்ப இங்க மடிக்கும் போதுதான் இந்த கேப் உங்களுக்கு கரெக்டா வரும். இங்க வச்சீங்க அப்படின்னா டாட் வந்து உங்களுக்கு சைடுல தள்ளி போயிடும். அப்போ இந்த பாயிண்ட வச்சுதான் நான் வந்து இத ஃபோல்டு பண்றேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இத கவனிக்க வேண்டாம். இத விட்டுருங்க. சரிங்களா? நான் இங்க இருந்து இந்த 2 பாயிண்ட் வச்சு நான் ஸ்ட்ரைட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த கட் போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கு. இத வச்சு நான் வந்து ஸ்ட்ரைட் பண்றேன். நீங்க இங்க எந்த இதுவும் கவனிக்க வேண்டாம். இத மட்டும் இப்படி லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப ஏற்கனவே கட் பண்ணது இங்க, நம்ம போட்டிருக்க மார்க்கிங் இங்க. இத வந்து நான் இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்ப இத வந்து நம்ம 3 இன்ச் தானே நான் சொன்னேன். அத வந்து இங்க கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அந்த பக்கம் எல்லா மார்க்கிங்கும் பண்ணிட்டோம். இருந்தாலும் இது ரீசெக் தான். இங்க 3 இன்ச் வைக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க எனக்கு தேவை வந்து 1.5 இன்ச் தான். 1.25. இது வந்து 3 இன்ச்சுங்களா? இது வந்து இப்படி கிராஸா மெஷர் பண்ணிட்டோம். இந்த டிஸ்டன்ஸ மட்டும் நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சுதான் மெஷர் பண்ணணும். சரிங்களா? இதையும் இப்படி கிராஸ் பண்ணக்கூடாது. இத வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுதான் பண்ணணும். அப்பதான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் ஃபோல்டு பண்ணனதுல எனக்கு ஒரு 1/2 இன்ச் அதிகமா போயிருச்சு. அதனால நான் இந்த அளவை மறுபடியும் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இருக்கிறது தான் எனக்கு ஒரிஜினலான பாயிண்ட். இதெல்லாம் கரெக்டா பிடிச்சேன்னா மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல கப் ஷேப் வந்து கரெக்டான இடத்துல இந்த ஃபிட்டிங் வரும். சரிங்களா? இத வந்து நான் லைன் போட்டு கட் பண்ணிக்கிறேன். மடிச்சதுக்கு அப்புறம் ரீசெக் பண்றேன். இங்க இருந்து இங்க 3 இன்ச்சு, இங்க இருந்து இங்க 1.25 இன்ச்சு எனக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு மட்டும் நான் ரீசெக் பண்றேன். அதுக்கப்புறம் இதை நான் வந்து கட் பண்றேன். இப்ப முன்னாடி வந்து நம்ம அவ்வளோ கால்குலேஷன் போட்டு எது பண்ணனாலுமே ஃபைனலா நமக்கு கிடைக்கிற இந்த அளவு தான் வந்து நமக்கு கரெக்டான மிட் பாயிண்ட். சரிங்களா? இப்ப இது வந்து கரெக்டா 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு எனக்கு வந்துடும். இங்க 3 இன்ச்சு வந்துடும். இதை நான் ஓபன் பண்றேன் அப்படின்னா என் டாட் பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். அப்போ இந்த உயரம் அதிகமாக அதிகமாக டாட் வந்து இப்படி கிராஸா தான் வரும். இது கீழே வர வர டாட் இப்படி நகர்ந்து இப்படி சென்டரா வரும். சரிங்களா? இந்த ஷேப் மேல போக போக டாட் வந்து இப்படி கிராஸா தான் போகும். இந்த பாயிண்ட் கீழே இறங்கி வர வர டாட்டினுடைய அளவு இப்படி தள்ளி வரும். இந்த மாதிரி வரும். ஆனா மிட் பாயிண்ட் மாறவே மாறாது. இதே அளவுல ஒரு 1/4 இன்ச்சுல தான் முன்ன பின்ன நகரும். சரிங்களா? இதுதான் நமக்கு இப்போ மிட் பாயிண்ட். ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன நமக்கு நகரும். இப்ப இங்க இருந்து நம்ம இங்க டாட் பிடிக்கும் போது என்ன பண்றோம் அப்படின்னா வீடியோ தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கழுத்து அதனுடைய அளவுகள் வந்து எந்தெந்த அளவுகளுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு மாற்றங்கள் செய்யணும், அதே மாதிரி ஆம்போல் வளைவுகள்ல வந்து எந்தெந்த மார்க்கிங்லாம் வந்து எப்படிலாம் மாற்றி நம்ம பண்ணணும், அதுல என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் விளக்கி சொல்லியிருப்பாங்க. டாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாட்டுக்குமே நம்ம எப்படி பிடிக்கணுங்கிற வரைக்குமே அதில் விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. தைக்கும் போது அதனுடைய விளக்கங்கள் வந்து இன்னும் தெளிவாக அதில் இருக்கும். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு தைக்கிற வீடியோஸ்லையும் இதில் இருக்கு. அதனால நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம இதை பார்த்தீங்க அப்படின்னாவே
உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு அடிப்படையா பிளவுஸே தைக்க தெரியல அப்படின்னா கூட இந்த தொடர்ந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்கள், நிறைய உங்களுக்கு புரியாத சில விஷயங்கள் கூட நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். அதே மாதிரி இது ஒரு பார்ட்டா பிரிக்கும் போது உங்களுக்கு இன்னும் அதை தெளிவா அதை பார்த்து உங்களுக்கு அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.